ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து வீக் கூட ஒன் ஷாட் ஏஜ் கேவ் அப்படிங்கிற ஒன் ஷாட்டோட 2/2 பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் பண்ணிக்கோங்க தான். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சு அதில் ஓகே மட்டும் ஸ்டோரிக்கு வாங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜேகே வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா வீக்கோட பயங்கர அட்ராசிட்டிஸ் பண்ணியிருப்பான். இப்போ வந்து அப்படி ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாமா. வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு வந்திருப்பான். பட் ஜேகே வந்திருக்க மாட்டான். தருதில் எங்கே சுற்றுதோ தெரில, வரதெல்லாம் லேட்டு. பட் நைட்டு பண்ணுறதெல்லாம் சேட்டை. சும்மா தான்டா, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிமா பார்த்தா குடிச்சிட்டு வந்திருப்பான் குடிக்கிற பையன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு நினச்சிட்டே திட்டிகிட்டே வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா வந்தோடனே ஜேகே உள்ளே வருங்காட்டி எனக்கு பசிக்குது அப்படிமா. காலையில் வந்து ரெகுலராக ஜேகே சமைச்சிருவான். பட் நைட் சமைக்கவே மாட்டான். உள்ளே வரும்போது எனக்கு பசிக்குது, ப்ளீஸ் எதாவது செஞ்சு கூட அப்படி சொல்லிட்டு அழகாக கெஞ்சிட்டே வந்துட்டு சமைச்சிட்டு இருந்தானா பேக் பண்ணிட்டு சாயம் பயங்கரமாக அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுவான். அதெல்லாம் வீக் அவ்வளோ பிடிக்கும். வந்துட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஜேகே வரவே இல்லை. அவனுக்கு ஏதோ ஜேகே ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஜேகே வரான். உள்ளே வரும்போது எனக்கு பசிக்குது இந்த வாய்ஸ் கேட்டோன்னுமே பார்த்துருப்பான். ஜேகே வந்துட்டு சைலண்ட்டாக தான் வரான். என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன செய்கிற அப்படின்னோடனே அவனும் சொல்கிறான், சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து இன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். வீக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு இவனுக்கு அப்படி சொல்லி தோணுது. பட் அவன் குக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டான். ஜேகே வெளியே வரவே இல்லை. போய் பார்த்தா ஜேகே வந்து பெட்லேயே படுத்துட்டான். ஜேகே குளிக்க போலையாம். என்னால் எந்திரிச்சே போக முடியல. அதான் இவனுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வெம்மா வந்து கிட்ட வரான். வந்து ஜேகே மேலே கை வச்சு பார்க்குறான். செம்ம காய்ச்ச. ஒரு நிமிஷம் வந்து பயந்துட்டான். இவனுக்கு என்னாச்சுடா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் காய்ச்சி சரியாயிரும். ஏன் என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறான். வந்து ரொம்ப பதறான். ஜேகே பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் இவ்வளோ பதற அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து எந்திரிக்கிறான். பட் அவனால் ஸ்டேபிளாக எந்திரிச்சுனா உட்கார முடியல. அப்படி கையை ஊனி கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறான். ஒரு மாதிரி அழுகையாக வருது. வந்துட்டு ஏன் ஹாஸ்பிட்டல் போகலான்டா? இல்லை பரவாயில்ல அப்படின்றான். இல்லை வா அப்படி சொல்லிட்டு அவனை பேலன்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து காரில் ஏற்றுறான். டாக்டர் கால் பண்ணாலே வருவாங்க. இது அப்பயே சொல்ல வேண்டியதானே? இல்லை நீ சரி விட போகலாம். இல்லை நீ வா அப்படி சொல்லிட்டு திருப்பி வீட்டில் கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜேகே ஃபோன்லேருந்து கால் பண்ணி டாக்டரையும் வர சொல்லிட்டான். 2 டாக்டர் வராங்க. வந்துட்டு செக் பண்ணிட்டு இல்லை இது நார்மல் ஃபீவர் தான். நார்மல் ஃபீவர்? அவனுக்கு இவ்வளோ ஃபீவர் அடிக்குது, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, லூஸ் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு டாக்டர் அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே உடனே உண்மைதான் இவ்வளோ ஃபீவர் அடிக்குது, நார்மல்னு சொல்கிறீங்க. இல்லை ஜேகே இது நார்மல் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது வேறு வழியாக தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சொல்கிறாங்க. நிமிஷம் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னே என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, ஒன்று டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்கான். வந்து சாப்பாடெலாம் திருப்பி கஞ்செலாம் ரெடி பண்ணி கொண்டு வரான். எதுக்கு கஞ்செலாம் ரெடி பண்ணுறேன்? இவ்வளோ தடவை சமைக்கிறது டயர்ட் ஆயிடுவேன். இல்லை பரவாயில்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு வந்து ஊட்டிகிட்டு இருக்கான். அப்படியே கலந்து கண்ணெல்லாம் கலங்குது. ஜேகே வந்துட்டு அல்லாதடா எனக்கு புண்ணும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டான். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு காய்ச்சேன்? காய்ச்சல்லாம் சொல்லிட்டான் வரும். திடீர்னு வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஆஃப்டர்நூன் கூட காலேஜில் நல்லா தானே இருந்தேன். நல்லா தான் இருந்தேன், விளையாண்டுட்டு தான் இருந்தேன். ஈவினிங்காக ஒரு மாதிரி கணக்கணன்னு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா மேட்ச் முடிச்சுட்டு பார்த்தா செம்ம காய்ச்சல் வந்துருச்சு. அதான் இப்போ ஜிமின் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போனான். அந்த ஜிமின் நான் எனக்கு கால் பண்ணி கூட சொல்லலை. சரி விட்டு எதுக்கு அவனை திட்டு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு நார்மலாக தான் பதில் சொல்கிறான். பட் வீக் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குன்னு இவ்வளோ காய்ச்சலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு டேப்லெட்லாம் போட்டு ஜேகே படுக்க வைக்கிறேன். ஜேகே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். வந்து அசைவில் அங்கேயே உட்காந்துட்டான். ஒடியே பேர் எழுந்திரிச்சு வருவங்க. இன்றைக்கி நான் அதிசயமாக இருக்குது உட்காந்துருக்கேன். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்தே இருக்கான். ஜேகே வந்து கண்ணை மூட போகிறான். பட் அவனுக்கு தூக்கம் அப்படிலாம் வரவே இல்லை. அவனுக்கு கண்ணு பயங்கரமாக எரியுது. வந்துட்டு பார்த்துட்டு எங்கள் கண்ணு ரொம்ப எரியுதான் அப்படின்னா இருவாரேன் அப்படி சொல்லிட்டு ஐஸ் க்யூபெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கொண்டு வந்து அந்த ஜேகேவோட தலையில் வச்சிட்டான். ஜேகே ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படி இருந்தால் காய்ச்சி குறையும் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே அமைதியாக படத்துருக்கான். வந்து அவனோட தலையில் இருக்க முடிய லைட்டாக கோதி விடுறான். ஜேகே டக்குன்னு கண்ணு திறந்து பார்க்குறான். தான் என்ன பண்ணுற நீ தூங்கு அப்படின்னோடனே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே வந்து ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுறான். உனக்கு உடம்பு சரியில்லை, எதுக்கு சிரிக்கிறான்? எனக்காக நீ இவ்வளோ கேர் பண்ணி வந்துருச்சா? ஆல்ரெடி காய்ச்சல் இன்னைக்கு ஜன்னி கூட வந்திருக்கலாம். அமைதியாக காய்ச்சல் இருந்தது ஒரு மாதிரி இருக்குது, அதில் ஜன்னி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே கேர் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே வந்து அப்படியே சைலண்ட்டாக படுத்திருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜேகே அப்படியே லைட்டாக தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். பட் அவனுக்கு குளிருது. அவன் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே என்னாச்சு இவனுக்கு அப்படி சொல்லிட்டு வந்து க்ளோஸில் பார்க்குறான். அவனுக்கு குளிர்ற மாதிரி தெரியுது. சரின்னு சொல்லிட்டு ஏசியை ஆஃப் பண்ணிட்டு அவனை வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். பட் அவனுக்கு ரொம்ப குளிர்தான். அவன் கை கால்லாம் ஷேக் ஆகிட்டே இருக்குது. வந்துட்டு அந்த சைடு ஏறி படுத்துட்டு ஜேகே வந்து அவன் மேலே அப்படியே சாய்ச்சி படுக்க வைக்கிறான். ஜேகே வந்துட்டு அப்படியே படுத்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கில் அப்படியே புதையிற மாதிரி பண்ணுறான். அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். வந்து இப்போ தான் டாக்டர் சொன்னது ஞாபகம் வருது. ஜேகேவோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். ஜேகேக்கு ரொம்ப குளிருது. என்ன பண்ணுறவி அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன். கண்ணை திறந்துருப்பான். ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லிட்டு ஜேகே ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். பட் ஜேகே எதுவுமே கேட்கலாம். போட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான்.
ஏன் ரிமூவ் பண்ணுறேன்னு கேட்க மாட்டியா? ஏதாச்சும் நீ யோசிச்சனால தானே பண்ணுற. சரி விடு அப்படி சொல்லிட்டு அவன் அமைதியாக படுத்திருக்கான். வந்துட்டு வியோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு. இப்போ உன் காய்ச்சலை போக்க போகிறோம். என் காய்ச்சலையா அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு வந்து அவன் ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஜேகே லிப்பில் கிஸ் பண்ணுற. ஜேகே உனக்கு காய்ச்சல் வந்துடும் வேணும் அப்படி சொல்லிட்டு லைட்டாக புஷ் பண்ணி பிடிச்சிக்கிறான். காய்ச்சல் உனக்கு சரியாயிரும் இல்லை அது அப்படின்னானே அமைதியார் எப்படி சொல்லிட்டு வந்து ஜேகே கிஸ் பண்ணிட்டு ஜேகே நெக்லேருந்து அப்படியே பொறுமையாக அங்கங்கே கிஸ் பண்ணுறான். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் ஹீட் பார்க்குறாங்க. ஜேகேக்கு வந்துட்டு லைட்டாக வேர்க்க ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாள். நான் பண்ணுறேன் உனக்கு உடம்பு சரியில்லை நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். இல்லை நீயே இரு அப்படி சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஜேகே அப்படி முன் பண்ணுறான். நீ பொறுமையாடா இருடா இப்படி பண்ணாதான் உனக்கு பயமாக காய்ச்சல் அப்படி சொல்லிட்டு அப்படி மூன் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கீழே போட்டு ஜேகே அந்த ப்ரெஷர் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜேகேயும் வந்து வித்தவுட்டில் படுத்துருக்காங்க. பட் வந்துட்டு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. ஜேகேக்கு அதுக்கு மேலே காய்ச்சல் அப்படி சொல்லிட்டு வந்து தொட்டு பார்க்கலாம். லைட்டாக தான் காய்ச்சல். இந்த லைட்டான காய்ச்சலே போக்கிடலாம். போதும் எனக்கு டயர்டாக இருக்குது ஓகே தூங்கு அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போத்தி விட்டு இதே நல்லா இருக்கப்பா பண்ணி தான் இன்னொரு 10 ரவுண்ட் போயிருக்கும். போயிருக்கும் ஆல்ரெடி டயர்டாக இருக்காது சொல்லிட்டு ஒரு அடி அடித்து தூங்க வச்சிட்டான். அதுக்கப்புறம் 2 பேருமே தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறான். ஜேகேக்கு நல்லாவே காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. வந்துட்டு தொட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு போய் கஞ்சி கொண்டு வந்துட்டு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். எந்திரி சாப்பிடு ஒன்று சாப்பிடவா அப்படின்னாலும் வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். ஜேகே வந்துட்டு ஆமாம் இது எனக்கு ஃபீவர்னாலே எதுக்கு நீ ஒன்று கொடுத்த? சார் தான் என்ன லவ் பண்ணலையே. ஆமாம் லவ் பண்ணல சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஊட்டி விட்றான். லவ் பண்ணாமல் எதுக்கு இவ்வளோ பண்ணுற? வந்து லைட்டாக ஜேகே முறைக்கிறான். சரி ஏன் முறைக்கிறேன் சாப்பாடு ஊட்டு அப்படின்னானே. அதுக்கப்புறம் ஊட்டிகிட்டு இருந்தவன் டக்குன்னு கையில் கொடுத்துட்டு பிடி நல்லா தான் நீயே சாப்பிடு. இந்த கேரக்டர் எனக்கு வேணாம் எனக்கு நேற்று கூட என்ன பண்ணுற இந்த விதா வேணும் சாப்பிட்றான் அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் ஜேகே சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அப்படியே வெளியே வந்தால் செம்ம ப்ளஷ்ஷாக ஆகுது. எப்படி கேட்குறான் பாரு அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஸ்மைல் வந்துட்டு ஆமாம் நம்ம இன்னும் அவனுக்கு ப்ரப்போஸே பண்ணல அப்படின்னு சொல்லி தோணுது. சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் அப்படியே டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்துட்டு ஜேகே வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்தானோ அதுலேருந்து அடிக்கடி அதே ஸ்டெப் அவன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். டெய்லி மேக்கவுட் தான். விட்டு ஜேகே எனக்கு டயர்டாக இருக்கு நாளைக்கு காலேஜ் இருந்தாண்டா பண்ணா விடுடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மூன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வேளையை ஜேகே இப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு பண்ணுறது எனக்கு இன்னும் 2 ரவுண்ட் வேணும் உனக்கு வெளுக்க போகிறேன் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து திருப்பி பண்ணியிருப்பான். அப்படியே ஹாப்பியாக அவங்க டேஸ்லாம் போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து ப்ரப்போஸே பண்ணல. இன்னைக்கு வந்து மார்னிங்கே ஜேகே அவசரமாக கிளம்பிட்டு இருக்கான். வந்துட்டு ஜேகே எங்கே போகிறேன் அப்படின்னானே காலேஜ்க்கு நான் அப்படி சொன்னோன்னே ஆமாம் நீ இங்கே கிளம்பாம நிற்கிற இன்னைக்கு காலேஜ் போக வேணாம் ஏன் என்னாச்சு இப்படி சொல்லிட்டு பார்க்குறான். எனக்கு ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். என்னாச்சு இப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து தட்டாப்படான ஹாஸ்பிட்டல் கூட்டியே போயிருப்பாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறான். இதுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நீ வா சொன்னி அப்படின்னு ஜேகே வந்துட்டு வெளியே நிற்க சொல்லிட்டு தான் உள்ளே போயிருப்பான். அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க. எஸ் நீங்கள் நினச்சதான் அப்படின்னே அவ்வளோ ஹாப்பி. வந்துட்டு சிரிச்சிட்டே வெளியே வந்து பார்க்குறான். ஜேகே இருக்கான். ஜேகே வா டேப்லெட் வாங்கலாம் டாக்டர் என்ன சொன்னாங்க சொல்லு அட வாடா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பட் ஜேகேக்கு என்ன பண்ணுறானே தெரியல. ஜேகே திரு முடிச்சுட்டு இருக்கான். ஜேகே போய் சமைச்சிரு சரி இப்படி சொல்லிட்டு ஜேகே சமைச்சிட்டேன்னு உனக்கு என்ன தாண்டா சொன்னாங்க ஒன்றும் சொல்லலடா அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு அவனை சமைச்சிட்டு இருந்திருப்பான். திரும்பி பார்த்தா காணாம். வீடு ஃபுல்லாக தேடுறான். ஆளே காணாம். ஃபோன் பண்ணான் இரு நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உனக்கு கால் பண்ணுறேன் வெளியே கடைக்கு தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு போகலாம்ல. அட வரேன்டா நான் குழந்தைய காணாம போக உனக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் வச்சுட்டான். திருப்பி ஒரு ½ hour கழிச்சு ஜேகே கால் பண்ணுறான். ஜேகே எங்கே இருக்கேன் அப்படின்னோடனே ஜேகே வீட்டில் தானே இருக்கேன் நீ எங்கடா பண்ண அப்படின்னு அவனை ஒரு பிளேயர் சொல்லி அங்கே வாங்குறான். ஜேகே சரின்னு சொல்லிட்டு போகிறான். அது வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் தான். பட் ஹோட்டலில் யாருமே இல்லை. அவன் வந்து வெளில போயிட்டு பார்த்தோன்னே சரி விஐபி ரூம் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து விஐபி ரூமுக்கு வரான். அங்கே பார்த்தா ஜேகேவோட அம்மா அப்பா அப்புறம் அவங்க அண்ணா எல்லாருமே இருக்காங்க. என்ன எல்லோரும் இங்கே பண்ணிச்சிங்க சும்மா தான் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே ஐஸை வந்து டக்குன்னு யாரும் வந்து க்ளோஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து எடுக்க வரான். நான் தான் அப்படியே ஜேகே வந்து சைலண்ட் ஆகிட்டான். சிவா வந்து பார்த்துட்டு பாருங்களேன் நான் தானதுக்கே சைலண்ட் நம்ம என்ன சொன்னாலும் எப்படி தொல்லுவான். எல்லோரும் வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகே ஒரு பிளேஸில் நிற்க வச்சுட்டு அவன் ஐஸ் போல்ட்டை வந்து எடுக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு பார்க்குறான் முன்னாடி ஒரு கேக் இருக்குது. கேக்கா எதுக்கு கேக் அப்படின்னு என்னப்பா அப்படி சொல்கிறான். அதில் பார்த்தா ஜங்குக்கு ஐ லவ் யூ அப்படி சொல்லி எழுதியிருக்கு. ஜங்குக்கு டக்குன்னு பார்க்குறேன் வியோனே லவ் யூ அப்படின்றான். ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி டக்குன்னு ஹக் பண்ணி லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு வேணும் வியோ லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணியிருப்பான். எல்லாம் ஃபேமிலியெலாம் ஹாப்பியாக சிரிச்சிருப்பாங்க. இதுக்காக தான் எல்லோரையும் கூப்பிட்டான். உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது எதுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்களா அதுக்கு
சொல்லிட்டு அப்படியே ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. ஐஸ்லேருந்து டியர்ஸ்லாம் வருது. ஜேகே வந்து பார்த்துட்டே இருக்கான். வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துக்கிறான். இது என்னது அப்படின்னே பாரு அப்படின்னே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். ஜேகே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஜேகேக்கு செம்ம ஹாப்பி. அவன் டக்குன்னு வீயை தூக்கி சுற்றிட்டு அவங்க ஃபேமிலிட்டுலாம் என்னன்னு வீ சொல்லியிருக்க மாட்டான். எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நிஜமா அப்பாவை போகிறேனா நானா நிஜமா நானும் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி ஜேகேக்கு. அப்போ நீ அம்மா ஆகிட்டியா, நம்ம ஃபேமிலி ஆகிட்டோமா அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே குதிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க ஃபேமிலிக்கே தெரியுது. கங்க்ராஜ் வி அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கங்க்ராஜ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வி அவ்வளோ ஹாப்பி அண்ட் ப்ளஷ்ஷோடு ஜேகே பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். மூச்சு முட்டுது அப்படின்னு ப்ரெக்னெண்ட்டாக அதுக்கப்புறம் இப்படிலாம் ஹக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகேவோட அம்மா வந்து நவுத்தி விட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாப்பியாக நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஜேகே அப்படியே வந்து தூக்கிட்டு தான் போயிருப்பான். நான் நடக்கிறேன். ஐயோ வேணாம் நடக்கவே கூடாது. லிட்டில் பிரின்சஸ் உன் வயிற்றுக்குள்ளே இருக்காங்க, எப்படி நடக்கலாம்? பிரின்சஸ் கிடையாது, பிரின்ஸ் தான். நோ இது பிரின்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஜேகே வந்து வியை கேரி பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே வந்து சமைச்சிட்ருக்கான். வந்து உட்காந்துருக்கான். நான் ஹெல்ப் பண்ணுறா. நோ 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 நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஜேகே வந்து சமைச்சிட்ருக்கான்ல. வீப்பே ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? லவ் யூ. இதுக்கு நான் எல்லாம் சரி லவ் யூ டூ அப்படின்றான். ஏன்னா என் லைஃப்பில் இப்படி ஒருத்தவங்க வருவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸ்டார்டிங்கில் உன்னை பார்த்தா அப்படியே இரிட்டேட் ஆகும், டென்ஷன் ஆகும். போக போக நீ என் கூட இருந்தில்ல, அப்பப்போ டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வாக ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய டென்ஷன் பண்ணுவேன். ட்ரெஸ் எடுத்து போடாதரான்னு சொன்னால் என் ட்ரெஸ் தூக்கி மாட்டிகிட்டு போயிடுவேன். நான் சமைச்சு சாப்பிடாதரான்னு சொன்னால் நான் அதை தான் திம்பேன் அப்படின்னு சொல்லி திம்பேன். என் ட்ரௌசரெல்லாம் ஆட்டையை போட்டுக்கோ. எனக்கு அப்படியே எப்போலாம் ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லி தோணுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹாப்பியாக சேஞ்ச் ஆச்சு. உண்மையில நிறைய லவ் வர ஸ்டார்ட் ஆச்சு. எம்னா நீ அவ்வளோ கேர் கொடுத்தேன். எனக்கு உடம்பு சொல்லலாம் உயிர் மாதிரி பார்த்துக்கிட்டேன். நான் அப்போ கூட எனக்கு அவ்வளோ பெரிய ஃபீல்லாம் வரல. பட் உனக்கு உடம்பு சொல்லணும் எனக்கு அப்படியே என் ஹார்ட் அவ்வளோ ஹெவியாக ஃபீல் ஆச்சு. எனக்கு ஏதோ என்னை 10 பேர் சேர்ந்து கத்தியில் குத்துற அளவுக்கு வலிச்சுது. எனக்கு அப்போ தான் புரிஞ்சது நம்மளோட லவ்க்கு உடம்பு சொல்லலாம் மட்டும் தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் போலன்னு. அப்போ உனக்கும் எனக்கு உடம்பு சொல்லலாம் அப்படி தானே இருந்திருக்கும் அப்படிலாம் தோணுச்சு. உன்னோட லவ்வை நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் உன்னோட மேக் அவுட் சொல்லவே முடியாது. என் அவ்வளோ லவ் காட்டினேன். பெயினாக இருக்குன்னு சொன்னாலும் அடுத்த செகண்ட் இந்த பெயினுக்கும் என்னாச்சு வலி பார்ப்பேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என் வேர்ல்டில் நான் நீ அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நமக்காக ஒரு குட்டியாக ஒரு பாப்பா. நம்மளோட லைஃப் அவ்வளோ தானே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னே அழாது அப்படி சொல்லிட்டு நான் வந்து வியை வந்து இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே உங்கள் டேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாப்பியாக வந்துட்டுருக்கு. இப்போ வந்து வீக் வந்து 8th மந்த் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஜேக்கு வந்து கால் அமுக்கிட்டு இருக்கான். ஜேக்கு அடியாக விழுகுது. வலிக்குது எதுக்கு பண்ண நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஜேக்கி பார்க்குறான். எனக்கு வலிக்குதுடா காலெல்லாம், எனக்கு செம்மையாக வலிக்குதுமா வீங்கிடுச்சு. சரி இரு நான் அமுக்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி அமுக்கி விட்டுட்டு இருக்கான். கேட்டால் ஜேக்கி அவளை அம்மா அப்பா எல்லாருமே அப்போ தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு செம்ம சிரிப்பை ஜேக்கி கால் அமுக்கி விடும். ஜேக்கி எப்படா இருக்காரு? நல்லா இருக்கேம்மா அப்படின்னாலே வேகமாக வந்துட்டு நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, காலெல்லாம் எப்படி இருக்கு? செம்மையாக கால் வலிக்குது அப்படின்னே ஐயோ சொல்லிட்டு அவங்க வந்து ஜேகே முறைக்கிறேன். ஜேகே நான் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எல்லாம் ஒன்றால் தான் எல்லாம் இனிமே சொல்லக்கூடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி நானே போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து எந்திரிச்சு போயிருப்பான். ஜேகேயோட அம்மா இல்லை நான் போகிறேன்டா அப்படின்னு இல்லை நானே குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் குக் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேயோட அம்மாவே நிறைய டிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது பண்ணி இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அன்றைக்கி டேவும் அப்படியே ஹாப்பியாக போயிருக்கும். நைட்டு வந்து உட்காந்துருக்கான். ஜேகே வந்துட்டு தூக்கம் வரலையா? வரல அப்படின்னு ஜேகே வந்துட்டு வியத்துக்கே அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான். வேணாம் ஆல்ரெடி நான் வெயிட்டாக இருக்கேன், இல்லை பாப்பா வேறு இருக்கான் வெயிட்டாக இருப்போம். ஜேகே வந்துட்டு பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவன் ஹேண்டை வந்து வயிற்றில் வைக்கிறான். பாப்பா வந்து மூவ் ஸ்டார்ட் ஆகிட்டா. ஐயோ உன் கை பட்டாலே போடும் மேடம்க்கு அவ்வளோ குசி தான் அப்படின்னானே. ஆமாம் என்னோடய பிரின்சஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கிஸ் பண்ணுறான். டக்குன்னு ஜேகே வந்து வியை பார்க்குறான். வந்துட்டு ஜேகேயோட தலையை பிடிச்சிருப்பான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுற நீ? பாப்பா கிஸ் பண்ணுறேன். உன்னோட லவ் நான் தானடா, என்ன தானடா துரத்தி லவ் பண்ணேன். ஆமாம் அப்படி சொல்கிறான். அப்புறம் என்னடா உன் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணுற, இப்போ எனக்கு எங்கடா? ஃபர்ஸ்ட்டு உனக்கு இங்கே பண்ணேன் இப்படி சொல்லி க்யூட்டாக ஜேகே வந்து சிரிக்கிறான். வந்து மொரஸ்டே ஜேகே காதை பிடிச்சி திரும்புறான். ஃபர்ஸ்ட் என்னையை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு பாப்பாவை பார்க்குறேன்? சரி ஏன் பாப்பாட்டி இவ்வளோ பொசஸ் ஆகுற? நீ என்னது அப்படின்னு. சரி நான் ஒன்று தான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஜேகேவை ஹக் பண்ணுறேன். ஜேகேவை ஹக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஜேகேவை கிஸ் பண்ணுறேன். ஜேகே ஒன்று வேணாலும் கிஸ் பண்ணால் வேறு மாதிரி ஆயிடும், பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேக்கு ஹார்ட் ஆகுது. அது அப்படியே ஃபீல் பண்ணிட்டேன்னு சாகு போ அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சும் போகிறான். டே எப்படி போ பாப்பான்னு கொஞ்சம் நேரம் சாகு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். இப்படியே ஜேகே கிடையாது ஏன்டா அப்படி என்ன பழி வாங்குற அப்படி இருக்குது. ப்ளீஸ் ஒன் டைம் ஆல்ரெடி ஐம் ப்ரெக்கி, பரவாயில்ல ப்ளீஸ். நோ அப்படி சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டான். பட் ஜேகேனால் தான் செல்ஃபே கண்ட்ரோலே பண்ண முடியல. ப்ளீஸ் ஒன் டைம் ப்ளீஸ் லெட்ஸ் இப்போ நான் செல்ஃப் ப்ரெஷர் பண்ணி கொன்றுவேன். அது என்னது? அப்புறம் நீ கோஆப்ரேட்டே பண்ணணும், அப்புறம் நான் அப்படி தான் பண்ணணும். சரி வா. ஆனால்
பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஜேகே வந்துட்டு ட்ரெஸ் அவுக்குறானோ இல்லையோ, வி தான் வேகமாக ஜேகே ட்ரெஸ்லாம் அவுத்து ஜேகே மேலே அவ்வளோ கிசஸ் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் வியும் வந்துட்டு அப்படியே படுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஜேகே அவ்வளோ கிசஸ் வைக்க அப்படியே அந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஜேகே வலிக்குது, சரி சரி நான் இது பண்ணுறேன், இல்லை பண்ணு, இல்லை பரவாயில்ல உனக்கு வலிக்குதுன்ற, அட பண்ணுடா அப்புறம் உனக்கு வலிக்கும்ல, சரி சரி அப்படி சொல்லிட்டு அவ்வளோ இதாக போயிருக்கும் அந்த மேக்கவுட். அவ்வளோ சாஃப்டாக ஜேகே பார்த்து பார்த்து பண்ணியிருப்பான். கடைசியாக வந்து ஜேகே படுத்துறான். உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை தானே, அப்புறம் என்ன பண்ணுறது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, பரவாயில்ல விட அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை பரவாயில்ல பண்ணு, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜேகே வந்து பண்ணிட்டுமா. இப்போ தான் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பட் வி லைட்டாக பெயினாக தான் இருக்குது. வி வந்துட்டு ஜேகே பார்க்கலாம். ஜேகே உன்னை வலிக்குதா, என்ன வலிக்குதா சொல்லு, இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணி அப்படியே தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு 5 o'clockலாம் வேக்கு பசிக்குது. ஜேகே ஜேகே தூக்கம் வருதுடா அப்படி சொல்லி ஜேகே திரும்புகிறான். எனக்கு பசிக்குது. ஜேகே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டான். சமைக்குவான் அப்படின்னானு சரி இப்படி சொல்லிட்டு ஜேகே போய் சமைச்சிருப்பான். அதுக்கப்புறம் வீக் கொண்டு வந்து ஊட்டி விடுறது. வீக்கு எந்திரிச்சு நின்று குளிக்க கூட முடியல, அவ்வளோ டயர்டாயிட்டான் வி. ஜேகே வந்துட்டு எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தூக்கிட்டு போய் குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே பார்ப்பான். கொஞ்சம் கூட இந்த ஹிசிடேஷன் அப்படிங்கிறது ஒன்று கூட வி பார்த்ததே இல்லை. வி என்ன சொன்னாலும் ஜேகே பண்ணுவான். அப்படியே அவங்க டேஸ் அவ்வளோ ஹாப்பியாக போகுது. ஜேகே வலிக்குது, ஜேகே ஜேகே முடியல சிக்கி, குழந்தை வெம்மா இடுங்க, அவன் தான் வலிக்குதுன்னு சொல்கிறான்ல, பிறக்க தானடா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாக்டரெலாம் ஜேகே பார்க்குறேன். ஜேகே இப்போ குழந்தை எடுக்கல உங்களை கொன்றுவேன். ஓ ஜேகே வலிக்குது, முடியல ஜேகே, ஜேகே வேணும் ஜேகே, முடியல ஜேகே, பீக்கு அழுகையாக வருது ஜேகே. அதுக்கு மேலே எழுதிட்டுருக்கான். ஒரு வழியாக வந்து பாப்பா பிறந்துட்டா. குட்டி பாப்பா தான். ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த குழந்தை பார்க்க அப்படியே ஜேகே மாதிரியே இருக்குது. அப்படியே வியை பார்க்குறோம். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வி ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டான். நீ ஓகே தானே, ஓகே தான், என்ன குழந்தை, பாப்பா, தம்பி இல்லையா, சரி விட்டு பெற்றுக்கலாம், வலிக்குதுடா, சரி சரி வேணாம் வேணாம் கத்தாத கத்தாத அப்படி சொல்கிறான். அப்படியே ஜிக்கே கண்ணன் தண்ணியாக வருது. இந்த பாப்பா வந்து அப்படியே பிளட்டோட வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த மாதிரியே இருக்கான், அந்த மாதிரியே இருக்கான், எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ஃபைனலி நம்ம ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். ஆமாம் அப்படி சொல்கிறான். ஜேகே கண்ணிலையும் தண்ணி வருது, வி கண்ணிலையும் தண்ணி வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வி வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டே உட்காந்துருக்கா. அவள் வந்து கையும் காலையும் ஆட்டிட்டு அவள் ஜேகே சைடு தான் பார்த்துட்ருக்கா. ஏய் இங்கே பாரு என்ன பாரு அப்படின்றான். ஜேகே வந்துட்டு என்னாச்சு அப்படின்றான். இப்போ என்ன பார்க்கவே மாட்டேங்கிறா அப்படின்னாலே அவள் வந்து ஜேகே பார்த்து சிரிக்கிறா. அவள் உன்னை பார்த்து தான் சிரிக்கிறான். எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படி சொல்லிட்டு வி வந்து க்யூட்டாக கோச்சிட்டு இருக்கான். பட் ஜேகே வந்து வியை பார்த்தே சிரிக்கிறான். இப்போ எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறான், அவள் என்ன பார்த்து சிரிச்சிருக்கா, நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன், எனக்கு நீ தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிஸ் பண்ணுறாங்க. பாப்பா வந்து இப்போ வந்து கரெக்டாக ஜேகே பார்த்தா அழுறா. ஏய் என்ன பிரித்து வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஜேகே வந்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா அதுக்கு தொட்டில் போட்டிருப்பான். வி வந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். பாப்பா கூட எதுக்கு, டைம் ஆச்சு அவளுக்கு ஃபீட் பண்ணணும், சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கொடுத்துட்டான். வி வந்து ஃபீட் பண்ணுறா. பாப்பா பாலே குடிக்க மாட்டேங்கிறான். வேன்ட்டு அழுதுகிட்டே இருக்கா. பாலை குடிடி, நான் அழுதுகிட்டே இருக்கா. வேணாம் வேணாம் அழுகுறா. கடைசியாக ஜேகே வந்து பிடிங்கி தூக்கி வச்சுட்டான். என்னடா அப்படின்னானே, போ அவள் தான் அழுதுகிட்டே இருக்காள், எதுக்கு இப்படி பண்ணுறேன் பொண்ணு, டே அவளை கூடுறான் அப்படின்னாலும் கொடுக்க மாட்டேங்க. அவன் வந்து கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு வந்திருப்பான். அந்த சைடு குழந்தை பெட்டில் இதை கூடுடா அப்படின்னு சொன்னான். ஊகன்றான். டே ஃபீட் பண்ணலாம் எனக்கு வலிக்கும்டா, அதான் நான் இருக்கேன் எனக்கு பண்ணேன். ஏய் வேணும் போ, அதெல்லாம் பாப்பாக்கு தான், எனக்கும் வேணும், நோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு வியோட ட்ரெஸ்ஸை வந்து பிடிச்சி இழுக்கிறான். வேணாம் என்ன மூடாகுதா, ஐயோ இல்லை என்னை விடு அப்படின்னானே அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறானே ஜேகே. ஜேகே வந்துட்டு வியோட செஸ்ஸில் லைட்டாக மூத்து வச்சு இது பண்ணுறான். டே வேணாண்டா, பாப்பா முடிச்சிட்டானா அழுதானா அவளுக்கு பால் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அப்படியே வீக்கு செம்ம ப்ளஷராக இருக்குது. அவன் வந்து ஜேகேவோட அப்படியே தலையை பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறான். ஜேகேக்கு வந்து அது இன்னும் மூடாகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி செக்ஷனே முடிச்சிருப்பானுங்க. ஐயோ எனக்கு வலிக்குது, சரி சரி சாரி சாரி இதோ ஒரு மூடில் பண்ணிட்டேன், பானை தானே குடிக்கிறேன்னு சொன்னேன், எப்படி பண்ணி வச்சிருக்கேன், சரி விடுறான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பாப்பா அழுறான். தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் தூக்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் வி வந்து திருப்பி ஃபீட் பண்ணி அவளை தூக்கி கொடுத்துருப்பான். திருப்பி ஜேகே படுக்க வச்சுட்டு வந்து வியை தூக்கி அவன் செஸ்ஸில் போட்டு ஹாப்பியாக இருக்கியோ, பட் ரொம்ப டயர்டாக இருக்கேன், சரி தூங்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வி வந்துட்டு ஜேகே பார்த்துட்டே இருக்கான். ஜேகே தட்டி கொடுத்துட்டே இருக்கான். அப்படியே தூங்கியிருப்பான். ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ண மட்டும் தான் தெரியும், இல்லாட்டி எப்படி தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட்டு பேபி ஃபீடர் எல்லாமே பியில் ட்ரை பண்ணிங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியல, எதை கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தெரியல, எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த ஒன் ஷாட் நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு தான் எனக்கு பேர் இந்த சீன்ஸ்லாம் நான் வைப்பேன், இல்லைனா தாராளமாக கட் பண்ணிடுவேன். ஏன்னா இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கேன் எனக்கு தெரியல. ஸோ மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் மெயினாக வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அங்கே தான் வந்து போடுற அப்டேட்ஸ்லாம் தெரியும், இல்லைனா எப்படி தெரியும் உங்களுக்கு. ஓகே பாய், லவ் யூ.